ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஸ்பெஷல். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே ஃபேமஸான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஆம்பூர் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேசரோல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 250 கிராம்ஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ அண்ட் பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். இதுல 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 1 மினிட் நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல 1 ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம்ஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். டொமேட்டோ எல்லாமே நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதுல கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த கிரேவியோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் 100 ml கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இதில் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இதில் 2 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிடலாம். ரைஸ் இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ரைஸ் மேலே கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை லைட்டாக ஃப்ளிப் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 1/2 an hour கழிச்சு நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டியான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சவுத் இந்தியாவில் இந்த ஆம்பூர் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. யூஸ்வலாக நம்ம செய்கிற பிரியாணிக்கும் ஆம்பூர் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் நம்ம பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இந்த டேஸ்டியான ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆம்பூர் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்களே உங்கள் வீட்டில் இதை சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த டேஸ்டியான ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.